வணக்கம். சங்கரன்கோவில் அருகே பட்டியலின சமூக நாட்டாமை மீது தாக்குதல், உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சாங்குளம் கிராமத்தில் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஊர் நாட்டாமை சாதி ரீதியாக இழிவுபடுத்தப்பட்டு மிக கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சம்பவத்தின் பின்னணி குறித்து விரிவாக பார்க்கலாம். குறிஞ்சாங்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் திரு நாகராஜன். இவர் அந்த ஊரின் பட்டியலின சமூகத்தின் துணை நாட்டாமையாக பொறுப்பு வகித்து வருகிறார். கடந்த 9ஆம் தேதி நாகராஜன் தனது வயல் வேலைகளை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது வயல்வெளி பாதையில் வந்த மாற்று சமூகத்தை சேர்ந்த 4 பேர் கொண்ட கும்பல் மதுபோதையில் நாகராஜனை வழிமறித்துள்ளது. நீ எல்லாம் ஒரு நாட்டாமையா என கேள்வி செய்ததோடு மட்டுமல்லாமல் அவரது சாதி பெயரை சொல்லி இழிவாக பேசி வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தன்னந்தனியாக வந்த நாகராஜனை அந்த 4 பேரும் சேர்ந்து உடல் ரீதியாக தாக்கி கடுமையான காயங்களை ஏற்படுத்தியுள்ளனர். தாக்குதலில் பலத்த காயமடைந்த அவர் உடனடியாக மீட்கப்பட்டு சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவம் நடந்து 3 நாட்களுக்கு மேலாகியும் குற்றச்செயலில் ஈடுபட்ட நபர்கள் மீது காவல்துறை இதுவரை முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. சாதி ரீதியான வன்கொடுமை மற்றும் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சங்கரன்கோவிலில் இருந்து செய்தியாளர் திரு எஸ் முத்துக்குமார், தமிழ்நாடு டுடே. கிராமத்துல வயல்வெளி வேலையாக நபர்கள் ஆதிக்க குணம் கொண்ட 4 நபர்கள் சேர்ந்து அடித்து அவர் மயங்கிய நிலையில் அவரை அடித்து போட்டு போயிட்டாங்க. அவரை எடுத்து நாங்க சங்கரன்கோவில் மருத்துவமனையில் போய் அவருக்கு உயர் சிகிச்சைக்காக இங்க திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு. அவருக்கு உடலில் ரூம சமயங்களை வச்சாங்க. அதையும் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். இதுவரை மருத்துவர்கள் ஒரு தெளிவான முடிவு சொல்லாத அளவுக்கு அவருடைய உடல்நிலை. செய்தியில் நேர்மை, மக்களுக்கு நம்பிக்கை. உங்கள் தமிழ்நாடு டுடே பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள்.